விஜயினுடைய கடைசி படமாக ஜனநாயகனை அறிவித்து அதற்கான வேலைகளை மும்முரமாக முடித்து டிசம்பர் 18ஆம் தேதியே சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் CBFCயினுடைய அமைப்பிற்கு தணிக்கை குழுக்காக அனுப்பியிருக்கிறது ஜனநாயகத்தினுடைய படக்குழு. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஜனவரி முதல் வாரம் தொடங்கின வரைக்கும் அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த தணிக்கை குழு சான்றிதழ் வர்றதுல மிகப்பெரிய ஒரு காலதாமதம் ஆகுங்கிறது எதிர்கொண்டதால படக்குழு நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் CBFCக்காக ஆஜரானவர் தெள்ள தெளிவாக டிசம்பர் 18 அன்றைக்கு தான் கொடுத்தார்கள். அதற்கான ரிவைசிங் கமிட்டி பல்வேறு அங்கே கட் பண்ண வேண்டிய போர்ஷன் நிறையா இருக்குது, மதங்களை குறிக்கக்கூடிய பல்வேறு சீன்ஸ் இருக்குது, அது போன்று இராணுவத்தை மையப்படுத்துகிற பல சீன்ஸ் இருக்குது. இதை எல்லாத்தையும் நாங்கள் விளக்கம் கேட்பதற்காக அதற்கான காலதாமதம் ஏற்படுகிறது. ரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டு எங்களிடம் வந்து CBFCயினுடைய சான்றிதழ்களை கொடுங்கள் என்றால் எங்களால் கொடுக்க இயலாது, எங்களுக்குன்னு ஒரு சில வரமுறைகள் இருக்குது, அதுபடிதான் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய இந்த சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுங்கிற அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இன்றைக்கு ஜனநாயகனை தடுப்பது திமுக அரசாங்கமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை ஒன்றிய அரசாங்கம் பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து கொண்டு தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. மற்றொரு பார்வை பிஜேபியும் தாவேகாவும் சேர்ந்து கொண்டு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கொடுக்கறதுக்காக இதற்கு வாலண்டரியாக இந்த தடையை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. நாலாவது பார்வையாக இதனுடன் சேர்ந்து வரக்கூடிய பராசக்தி என்ற மூவியில சிவகார்த்திகேயனுடைய போட்டியை சமாளிக்க முடியாமல் விஜய் அவர்களும் அவர்கள் டீமும் சேர்ந்து கொண்டு இந்த ஒரு விளையாட்டை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஸோ தெள்ள தெளிவாக இந்த 4 பார்வையுமே உங்கள் முன்னாடி கொண்டு வர வேண்டியது என்னை போன்றவர்களுடைய வேலையாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன்.